பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்றும் பிரிவில்ல. வழி புரியல அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்றும் பிரிவில்ல. என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் தென்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. விடல என்ன தல குனியமும் விடல, இன்று வர அவக்கரம் என கைவிடவே இல்ல. வெக்கப்பட விடல என்ன தல குனியமும் விடல, இன்று வர அவக்கரம் என கைவிடவே இல்ல. நான் நினைக்கும் முன்னே செய்து முடிப்பார் அவர் செயலில். சொந்தத்தங்கம் அவரை போல இங்க யாரும் இல்ல இல்ல. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. 3, 2, 1. Let's go. Sing la la Gloria, jumru 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 re. Sing la la Gloria, jumru 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 re. Sing la la Gloria, jumru 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 re. Sing la la Gloria, jumru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா Gloria, jumru 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 re. Singala Gloria, jumru 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 re. Singala Gloria, jumru 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 re. Singala Gloria, jumru 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 re. மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 என்ன சொல்றது, உன்னை படைத்தவர் என்னை படைத்தவர் அழகானவர் அழகானவர். உன்னை படைத்தவர் என்னை படைத்தவர் அழகானவர் அழகானவர். என்னை தூக்கி சுமந்தாரையா, கண்மணி போல காத்தாரையா. என்னை தூக்கி சுமந்தாரையா, கண்மணி போல காத்தாரையா. நீயும் நானும் அவருக்கு சொந்தம், உலகத்தை நாமும் கலக்கிடுவோம். எனக்காக 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 மறுபடியே, எனக்காக 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 மறுபடியே, எனக்காக 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 மறுபடியே, எனக்காக எனக்காக மறுபடியே. அல்லேலூயா. நல்ல டான்ஸ் ஆடினாங்களா? எக்ஸாம் வச்சுக்கிட்டும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதனால் இன்னொரு வாட்டி ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாரும் தட்டலாமா? தேங்க்யூ. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸையும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களும் வந்து எல்லாத்துலேயும் இருந்துட்டும் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு கை தட்டலாமா? ஓகே.
ஸோ இப்போது நான் வந்து இப்போ என்னென்னலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தனோ அது எல்லாமே ரூபாக்கு ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதனால் அடுத்து நம்மளோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக யார் வர போகிறாங்கன்னா அவங்க சொன்ன அதே தான், ஆதாமோட விழாவில் இருந்து தான் ஏவாள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆதாம் இல்லாமல் ஏவாள் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் மகளிர் எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணதை பார்த்தீங்க. இப்போது என்னோட ஏவாளை பற்றி நான் பேசுறதுக்கு உற்சாகமாக வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரதர் அரசு வந்து அவங்களோட ஏவாளை பற்றி பேசுறதுக்கு வரேன்னு சொல்லி வராங்க. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏவாள்னு சொன்னவங்க புகழ்கள் நம்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க ரூபா. அதனால் நான் புகழலை, நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். முதல்ல எல்சடா குடும்பத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெண்களை பற்றி ஸ்பீச்செல்லாம் கொடுக்க வரல. என் வாழ்க்கையில் பெண்கள், என் வாழ்க்கையில் உள்ள பெண்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முதலாவது என் வாழ்க்கையில் முதல் பெண் யாருன்னா என்னுடைய அம்மா தான். இந்த உலகத்தில் 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த, என்னை பெற்று என்னை வளர்த்தெடுத்த தாய்க்கு என்னை முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய அக்கா. நான் சிறு வயதில் அவ கூட வளர்ந்து, ஒரு அக்காவை பெற்ற தம்பிக்கு தான் தெரியும் அக்கா என்ன யாருன்னு. எல்லாவற்றையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாவற்றையும் எனக்கு விட்டு கொடுத்து ஒரு தம்பியாக என்னை கூட வந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். மூன்றாவதாக என்னுடைய மனைவி, என்னுடைய ஏவாள் தான். அதனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் முதலாக நன்றி செலுத்துகிறேன். ஏன் இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னா, என் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு 5 மணிக்கோ 6 மணிக்கோ வீட்டுக்கு பார்த்து ரொம்ப யோசிப்பாங்க, அங்கே போனால் எப்படி இருக்குமோ என்ன பண்ணுவாளோன்னு. ஆனால் புன்னுரும்பலோடு என்னை வர வைக்கிற என் மனைவி கொடுத்ததுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன் இல்லையா. அது இல்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது அந்த ரிசல்ட் நாங்கள் கையில் வாங்கிட்டு அதை எப்படி நான் சொல்கிறது நான் தவிச்சிருக்கும் போது ஒரு வகையாக அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை நான் 2 நாள் கழிச்சு தான் சொன்னேன். நேராகவே இப்போ சொன்னும் போது அப்போ தான் உடைஞ்சு அழுதாங்க. உடைஞ்சு அழுதுன்னா என்னன்னு அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன். அந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் இந்த 4 வருஷமாக உங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் நல்லாவே தெரியும், காலையில் சமைச்சி சாப்பாடு கட்டுறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் காலையிலும் சரி இரவிலும் சரி 4 வருடமாக 2 சமையல் நடக்கும். இந்த 4 வருஷமும் எந்த மன சோர்வு இல்லாதபடி, முக சுழிப்பு இல்லாதபடி எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுத்து இதுவரை நடத்துவாங்க. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, எனக்கு நான் அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் வந்து பெண் நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு இடத்துல இதைச்சா பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன வாங்கி தரணும்னு கேட்கும்போது முதலாக சொன்னது வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. ஆனால் எனக்காக அந்த மல்லிப்பூவும் சரி, பெண்களுக்கு பிடித்த நகை அலங்காரத்தை எனக்காக வெறுத்து, என்னுடைய கனவு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி எல்லாவற்றையும் வெறுத்து இப்போ எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாங்க. மனைவி சொன்னது போல், மனைவி வந்து இறைவனுக்கு கொடுத்த வரன்னு சொன்னது போல் இறைவனுக்கு கொடுத்த வரம் தான். அப்படிப்பட்ட மனைவி கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி சில பெண்கள் என் வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 5 நாள் ஐசியூவில் இருந்தேன். நான் இருந்த ஐசியூ வந்து அட்டெண்டருக்கு அலௌடு கிடையாது, எந்த குடும்ப உறுப்பினருக்கும் அலௌடு கிடையாது. அதாவது உடலில் வலி, மனதில் அதை விட வலி. எனக்கு ஆட்டுவா தேட்டுவா யாரும் இல்லாத போது நான் படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த நர்ஸுங்க சொல்லணும்னா அவங்க தான் வந்து நான் இருக்கேன்னு அவங்க கூட, உங்களுக்கு ஒன்றே ஆகாது, நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீ. அதாவது நான் 2 நாள் வந்து பெட்டில் தான் இருந்தேன். அவங்க எந்த கூச்சம் இல்லாதபடி எனக்கு தொடச்சி, எனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்து, எனக்கு முகத்துக்கு பவுடர் போட்டு, தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி என்னை அழகுப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் அந்த ஃபுட்டு வந்து டியூப் வழியாக தான் போகும். அது எனக்கு ரொம்ப அனிசியாக இருக்கும். நான் வேணாம் சொல்லுவேன். ஆனாலும் இல்லைண்ணா, நீங்கள் அந்த ஃபுட்டு பண்ணால் தானே உங்களுக்கு எல்லாம் சரியாகும், நீங்கள் அதை கொஞ்சம் விட்டுறாதீங்க சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் அந்த கரெக்டான ஃபுட்டை கொடுத்து, கரெக்டான மெடிசனை கொடுத்து, அவங்க செய்கிறது வேலை இல்லை, சேவை தியாகம். கடவுள் நேரில் வரமாட்டார்னு அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்களை மறக்கவே மாட்டேன். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடி
கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இருந்தால் கூட அந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியல, என்ன அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. என்னுடைய மனைவியின் சகோதரி 3 பேரும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்ல, சபையில் உள்ள பெண்கள் சொல்லணும்னா நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். அன்பின் விருந்தப்போ நான் சாப்பிட்டு தட்டு எடுத்துமா கூட அந்த தட்டிலேருந்து இலையை கூட எடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து வாங்கிப்பாங்க. அப்படி செய்கிற என்னோடய அண்ணிங்க, என்னோடய அக்காங்க, என்னோடய தங்கச்சிங்க, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்தி கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியாக ஒரு பொண்ணு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து மாம்சக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்திய பாதையில் ஆழமான சத்தியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு ஆலோசனை கொடுத்து எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கத்தில் ஊக்கம் கொடுத்து இன்னும் அந்த ஊழியத்தை பதில் வளர்ந்து வரணும்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை உதவியாக இருக்கிற பாஸ்டமாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி நான் இதை முடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாக கை தட்டலாமா? வெட்கப்படுவாங்கன்னு நினச்சேன், பேசுறதுக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இந்த ஐடியா வந்து நாங்கள் கொடுக்கும்போது வருவாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உற்சாகமாக வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு நிஜமாகவே வந்து பாராட்டணும். சந்தோஷமாக இருக்கீங்களா? வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் எப்பயாவது தான் நடக்கும். சந்தோஷப்பட்டீங்களா? தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ. சரி, இப்போது ஒரு பிரியாக்கா வந்து பாட்டு பாடும்போது நம்ம எல்லோரும் ஆஃபரிங் போடலாமா? ஸ்தோத்திரம். சபையில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். செந்தமிழ்நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் இயேசுவின் சேனை வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம். செந்தமிழ்நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் இயேசுவின் சேனை வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம். பெண்ணே நீயும் சிறந்தவள், அறிவும் ஆற்றலும் சேர்ந்தவள், அன்பு உனது அழகாகும், அறமே உனது வழியாகும். வாழ்த்துகிறோம் மனதார இந்த மங்கைய நாளிலே, வாழ்ந்திருப்பாய்
இன்னொரு வாழ்த்து செய்தி சொல்கிறதுக்காக சிஸ்டர் இளவரசியை கூப்பிட்றேன். எல்லாரும் கைத்தட்டி வேலை வைக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாஸ்ட் ஆண்டிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்திருக்க மகளிரான நீங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு உறவுகளால் தான் நினைஞ்சிருக்கீங்க. அதாவது தாயாக, மனைவியாக, மகளாக, மருமகளாக, இந்த எல்லா ஒரு உறவுகளாகவும் நீங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வித ஆண்களுக்காக வந்து நீங்கள் இணைஞ்சி ஒரு குடும்பமாக இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட நான் பெண்களை பற்றி பேச தான் போகிறேன். அந்த பெண்கள் வந்து இப்போது வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நூற்றாண்டு, நம்ம வாழ்கிற இந்த நூற்றாண்டு வந்து நம்ம பெண்கள் வந்து சாதிக்காத விஷயமே கிடையாது. எல்லா துறைகளிலும் சாதிச்சிருக்காங்க. அதாவது சின்ன வேலையிலேருந்து பெரிய விண்வெளி போகிற வரைக்கும் சாதிச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்குது. நம்ம எங்கே வேணாலும் வெளியே போகலாம், வரலாம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது படிக்கணுன்னா நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆண்களும் சரி அவங்க வந்து விட்டுறாங்க. நமக்கு என்ன சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்ந்த இந்த நூற்றாண்டு இல்லாமல் 18ஆம் நூற்றாண்டுலலாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து அடிமைப்பட்டு தான் கிடந்தாங்க. ஆண்களுக்கு வந்து சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பாங்கரை மட்டும்தான் அவங்களோட ரூமாகவே இருந்துச்சு. அதுலேயே தான் கிடந்தாங்க. ஸோ பெண் அடிமை வந்து அதிகமாக இருந்தது. இப்போ 1886 அந்த மாதிரி 800 ஆண்டுகள் அந்த நூற்றாண்டில் வந்து அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சாதிச்சாங்க. அவங்க சாதிச்சதுக்கு காரணம் வந்து ஒரு படிப்பு, கல்வி மட்டும்தான். இப்போ நான் பேச போகிறது வந்து எஜுகேஷன். இந்த கல்வி வந்து எந்த அளவுக்கு நம்ம பெண்களுக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்றத நான் பேச போகிறேன். நான் வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையாரை பற்றி பேச போகிறேன். அவங்க வந்து 1886 தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்த காலகட்டம் வந்து ஒரு வீட்டிலேருந்து வெளியே போக முடியாது பெண்களால். நம்ம வெளியே இப்படி மீறி போனோன்னா எங்கே பார்த்தாலும் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வெக்கத்தோடு தான், நாணம் எல்லாமே பெண்களுக்கு இருக்குது. அதனால் வெளியே போக மாட்டாங்க. ஆண்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ஆனால் இவங்க வந்து முத்துலக்ஷ்மி அம்மையார் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது அவங்களோட பெற்றோர்கள், அதாவது தந்தை வந்து நாராயணசாமி. முத்துலக்ஷ்மி அம்மையாரோட தந்தை வந்து நாராயணசாமி, தாயார் வந்து சந்திர அம்மாள். இவங்களுக்கு தான் வந்து முதல் பெண்ணாக வந்து அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து 2 தங்கைகள், ஒரு தம்பி. அவங்க வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. 4 வயசில் வெளியே வந்து பள்ளி ஸ்கூலுக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சுடுறாங்க. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தந்தை வந்து வழக்கறிஞராக இருந்தாங்க. அந்த காலத்தில் வழக்கறிஞராக இருந்ததுனால அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து அவங்க வந்து தடை போடலை. ஓகே, நீங்கள் போகலான்ற மாதிரி உங்களுடைய கல்லூரிக்கு நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பிறக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு கல்லூரி இருக்குது. அங்கே வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஜாயின் பண்ணி 1 இயர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து அவங்க வந்து டிஸ்கண்டினியூ மாதிரி, அதாவது அவங்க பிரேக் எடுத்துக்கிறாங்க. வெளியே வராங்க, வீட்டுக்கு திரும்ப வராங்க. ஏன்னா அவங்களால முடியல. வெளியே வராங்க, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த 1 வருட காலத்தில் ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்க அம்மாவுக்குமே கூட உடம்பு முடியல. ஸோ அவங்க அம்மாவும் நோய்வாய்ப்படுறாங்க. அவங்க தான் வந்து கவனிச்சுக்கிறாங்க அவங்க தாயாரை. அந்த அந்த நோய்பட்ட அந்த கொடுமையை வந்து அவங்க பார்க்குறாங்க. அது ரொம்ப பெரிய கொடுமையாக இருந்துச்சு. அதனால் அவங்க நினைக்கிறாங்க, ஏன் நம்ம ஒரு மருத்துவராக மாறக்கூடாது, மருத்துவராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு மருத்துவராக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தந்தையும் வந்து நம்ம சென்னையில் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விடுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதில் அங்கே வந்து படிக்க வராங்க. ஆனால் வந்து படிக்கும்போது அந்த காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் மட்டும்தான் படிக்கணுன்ற மாதிரியே இருக்குல்ல. ஸோ ஒரு டாக்டர், ஒரு பெரிய ஒரு தொழில், அதை வந்து ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போன இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து இடம் இல்லாத மாதிரி அவங்க தனியாக ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று, ஓகே காலேஜ்க்கு அவன் வராங்க, எப்படியோ வந்துடும்போது, ஆனால் அந்த பெண்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம காலகட்டத்தில் வந்து ரேகிங்கில் எல்லாமே இடத்துலையும் நடக்குது. காலேஜ் போனால்
கண்டிப்பாக பெண்களை வந்து ரேகிங் பண்ணுறாங்க, மாக் பண்ணுறாங்க, அதாவது கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. அது வந்து அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அந்த அம்மா வந்து இப்போ கல்லூரிக்கு போகணுன்னு போகும்போது அந்த தெருவிலே வந்து ஆண்கள்லாம் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரை போட்ட ஒரு வாகனத்தில் தான் அந்த கல்லூரிக்கே வருவாங்க. ஸோ வந்து அவங்க உள்ளே படிக்கலாம், ஓகே நம்ம வந்து படிக்க வந்துட்டோம், நம்ம படிச்சுட்டு நம்ம மருத்துவராக ஆயிலாம் நினைக்கும் போது அங்கே வந்து பெண்கள் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பேராசிரியர் கர்னல் ஜிப்போர்ட்ன்றவர் தான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் உட்காரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க நின்றுட்டே கூட கிளாஸை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதுலேயுமே வந்து அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அவர் அப்போ தான் நினைக்கிறாரு, ஓ பெண்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கா, அவங்க படித்து இவ்வளோ மார்க் எடுப்பாங்களா, அவங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கர்னல் ஜிப்போர்ட் வந்து பெண்கள் வந்து நம்ம வகுப்பறையில் உட்கார்ந்து கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மருத்துவமனை, அதாவது டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. அந்த டாக்டர் பட்டம் வாங்கும்போது அதுதான் ஒரு பொன்னான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் கர்னல் ஜிப்போர்ட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அவங்க வந்து பெண் முதல் ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவரே அவங்க தான். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே நமக்கு வந்து நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கல, இன்னும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு வைராக்கியம். பெண்கள்னால் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், இது பத்தாது, இன்னும் நாங்கள் மேலே மேலே போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய தங்கை தம்பியும் வந்து அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவங்களும் வந்து வருங்காலத்தில் அவங்களுடைய தங்கை நல்லமுத்து வந்து நம்ம ராணி மேரி கல்லூரியுடைய முதல்வராக அவங்க வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அரசியலில் இறங்கணும். அரசியல்னால் ஆக்சுவலாக ஒரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அரசியலில் நம்ம போனால் தான் பேச முடியும், அவங்களுக்கான எதிரான சட்டங்கள்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும்னு நினச்சி அவங்க நம்ம பெண்கள் தலைவராக மாறுறாங்க. சென்னை மாநகராட்சியில் வந்து துணை மேயராக வந்து பதவி ஏற்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கான சட்டங்கள் கொண்டு வராங்க. அவங்க சட்டங்கள் கொண்டு வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவதாசி ஒழிப்பு முறை திட்டம் சொல்லி ஒழிப்பு சட்டம் கொண்டு வராங்க. அது ஆல்ரெடி அக்கா சொன்னாங்க. தேவதாசினா அந்த 8-9 வயது பெண்களை வந்து அந்த கோவில்களில் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு லைஃபே அவ்வளோதான், அவங்க வளர்ந்து அங்கேயே தான் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லை. அவங்களும் நம்மள போகிற ஒரு பெண்களாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூகம் வந்து அப்படி ஒதுக்கப்படுறாங்க. அந்த சமூகத்தில் இருக்க பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த கோவில்களில் வந்து நீங்கள் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து ரொம்பவே எதிர்க்கிறாங்க. ஆனால் அப்பைய தலைவர்கள் இருக்காங்க, பெண்களுக்காக ஆதரவும் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து மதம் சார்ந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அவங்க பேசுகிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள், உங்களுடைய தாயார் யாராவது இந்த மாதிரி கோவில்களை விட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா, பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களான்னு கேட்கும்போது எல்லாருமே தலையை குனிகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சட்டத்தை வந்து 1947 அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கும்போதும் அதுக்கப்புறம் அந்த சென்னையில் நம்ம இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 3 பெண்கள் வந்து அவங்கள அடைக்கலம் தேடி வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த மருத்துவமனையில் ஒரு விடுதி இருக்குது, அங்கே போங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து அங்கே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அந்த 3 பெண்கள் அடைக்கலம் தேடி வந்த பெண்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க. படிப்பை கொடுத்து ஆசிரியராக, அதுக்கப்புறம் நர்சிங் பண்ணுறவங்க, டீச்சர், அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய பொசிஷனில் அவங்கள படிக்க வச்சு அவங்கள வந்து முன்னேற்றாங்க. அதுக்கப்புறம் தான் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அடைக்கலம் தேடி அவங்களுக்கு வந்து ஒரு 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 சப்போர்ட் இல்லாத பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இது வாழ்வை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களோட இல்லத்தை, அவங்க வீட்டையே வந்து ஔவை இல்லமாக வந்து மாற்றுறாங்க. ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து ஔவை இல்லத்தை, நம்மளுடைய வீடை வந்து அடைக்கலமாக கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மனசு வந்து அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. நம்ம பெண்களுக்கும் இருக்குது, நிறைய செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன் திருமணத்தில் நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்களில் வந்து பெண்களை அடிமைப்படுறதுக்கு மட்டும்தான் திருமணம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நான் பண்ணுறது தான், உங்களுக்குன்னு ஒரு சுய உரிமை கிடையாது, ஒரு சுதந்திரம் கிடையாது,
நீங்கள் சொன்னால் இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிற சமூகம் தான் இருக்குது. முன்னாடியும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. நம்ம ஏதாவது சொன்னோம்னா இல்லை உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது. ஆனால் பெண்கள், ஒரு சில பெண்கள் வந்து அதையும் தாண்டி வந்து என்னால் முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும், உன்னை விட நாங்கள் உயர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இப்போ வராங்க. அதே மாதிரி தான் அந்த திருமணத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது சுந்தர ரெட்டி அவங்க வந்து இவங்களுக்கு ஈக்குவலாகவே அந்த ஒரு நாலேஜோடு அவங்க வராரு. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. ஆக்சுவலாக முத்துலக்ஷ்மி அம்மையார் வந்து ஒரு பிராமின். அவங்களுக்கு வந்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும்ல, அதில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்களோட திருமணம் ரொம்ப எளிமையாக வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பிள்ளைகள் வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறமே வந்து அவங்க வந்து விடலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தங்கை வந்து ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. ஸோ அந்த புற்றுநோய் வந்து ரொம்ப கொடுமையான நோயின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான சிகிச்சை நம்ம கொடுக்கணும். அதுவும் அந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. ஸோ நம்ம ஒரு மருத்துவமனையை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் USA போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் அவங்க படிக்கிறாங்க. படிச்சுட்டு நம்ம இங்கே சென்னைக்கு வந்து அந்த ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது காசு இல்லை, அவங்களுடைய பெட்டும் வந்து ஒரு 5 படுக்கைகளால் தான் அந்த மருத்துவமனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது எவ்வளோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்லாம் அவங்க வந்து குணப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஈஸியாக நமக்கு கிடைக்குது, அந்த சிகிச்சை கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அது பெரிய இதுவாக பேசப்படுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து 1968 மரணம் அடைகிறாங்க. அவங்களோட 81வது வயதில் மரணம் அடைகிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது, ஒரு பெண்ணால் வந்து சாதிக்க முடியும்னு வீட்டை விட்டு வெளியே தாண்டி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து போதும்னே நினைக்கல. அவங்க ஏஜ் ஆக ஆக இன்னும் அதிகமாக சாதிக்கணும்னு தான் பெண்கள் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு பெண் தான் இவங்க முத்துலக்ஷ்மி அம்மையார். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்கள் இருக்காங்க. இவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே சாதிச்சாங்க. ஆனால் ஒரு பெண் நினைக்கிறாங்க, விண்வெளிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் விண்வெளி ராணி. அவங்க யாருன்னா கல்பனா சாவ்லா. அவங்க வந்து கல்பனா சாவ்லா இவங்க வந்து 1968 இந்தியாவில் இருக்க ஹரியானா மாவட்டத்தில் தான் பிறக்கிறாங்க. அவங்க இளம் வயசில், அதாவது நம்மலாம் விளையாடுவோம், நம்ம சும்மா சொப்பு சாமா வச்சு தான் விளையாடுவாங்க பெண்கள் எல்லாம். அவங்களும் விளையாடிருக்காங்க. விளையாடும்போது அவங்க கீழே குனிஞ்சு பார்க்கல, மேலே அண்ணாந்து பார்த்துருக்காங்க. ஓ, விண்வெளி, அதாவது ஆகாயம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதான் ஏரோப்ளேன் போகுது. ஏன்னா அவங்க பிறந்த காலகட்டம் கொஞ்சம் டெவலப் ஆனது. அதனால் ஏரோப்ளேன் போகுது. அந்த விமானத்தை பார்க்கும்போது அந்த விமானத்தில் நான் பறக்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து அது மனசுலேயே இருக்குது. பள்ளி படிப்பில் போகிறாங்க. எல்லாம் காம்படிஷன், ஏதாவது காம்படிஷன் வச்சா கூட அவங்க வந்து யூனிக்காக வித்தியாசமாக அவங்க வந்து கட்டுரை எழுதுவாங்க. என்னென்னா விண்வெளி பற்றி எழுதுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் நினைப்பாங்க, ஓ இவங்க என்ன வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளாம் சும்மா ஜாலியாக ஏதாவது சிம்பிளாக தான் எழுதுவோம் ஒரு கட்டுரை எழுதுறதுனா. அவங்க யோசிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்து யோசித்து அது பண்ணாங்க. நாளடைவில் படிப்பை முடிக்கிறாங்க, காலேஜ் போகணுன்னு நினைக்கிறாங்க. குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், பொறியியல் கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க பேரண்ட்டு. ஆனால் அவங்க தந்தை வந்து உன்னால் முடியும்னு சொல்லிவிட்டு அவங்கள காலேஜில் சேர்க்குறாங்க. அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க நாசா, ஆக்சுவலாக படிப்பு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே நாசாலையும் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 35 வயதில் அவங்க வந்து விண்வெளிக்கு போகிறாங்க. விண்வெளிக்கு போயிட்டு அந்த ஸ்பேஸில் போயிட்டு சயின்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்லாம் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அந்த விண்வெளிக்கு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கீழே இறங்கி வராங்க. அந்த நாள் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்க போனது வந்து 6 பேர் போனாங்க. அதில் இவங்க மட்டும்தான் ஒரு பெண்ணு. ஃபஸ்ட் டைம் நம்ம இந்திய பெண் வந்து அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர்றது பெரும் ஒரு வரலாறாக வந்து பேசப்பட்டது. அப்போ அவங்க அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டு வந்ததுனால நம்ம மக்கள் எல்லாம் பேசப்பட்டாங்க, பெருமை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பவும் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ போகும்போது தான் திரும்ப அவங்களால வந்து பூமியில் கால் வைக்க முடியல. அவங்க சின்ன வயசில் நினச்சாங்க விண்வெளிக்கு போகணும், அந்த ஆசைப்பட்டது அப்படியே விண்வெளிக்கு போயிட்டாங்க.
அப்படி அவங்களுடைய லைஃப் வந்து முடிஞ்சுது. இதெல்லாம் என்னென்னா, ஒரு பெண்ணால் வந்து எல்லாம் முடியும், சாதிக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்பவே முக்கியம். கல்வி இவங்க 2 பேரும் கல்வி படித்ததுனால தான் அவங்களால முன்னேற முடிஞ்சுது. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை வந்து சாதிக்க முடிஞ்சுது. ஸோ கல்வி ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க. அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்க வைங்க. பெண்களாகிய நீங்கள் வந்து என்ன நினைக்கணும்னா, கல்வியில் மட்டும் தோற்று போகக்கூடாது. நீங்கள் கல்வியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃபே மாற்றி போடும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் அந்த கல்வி மூலயமா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துப்பீங்க. யாரோட சப்போர்ட்டும் வேண்டாம், நீங்கள் படித்த கல்வி மட்டும் வந்து உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மெசேஜை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். இன்னொரு வாட்டி பலமாக கைத்தட்டலாமா? டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொரு ஆதாம் வந்து அவங்களோட எவலை பற்றி பேசுறதுக்கு விருப்பமாக இருக்காங்க. அதனால் எல்லாரும் பலமாக கைத்தட்டி பிரதர் சார்லஸ் வந்து கூப்பிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எலும்பு கொடுத்ததுக்கு இவ்வளோ ஆட்டாடுறீங்க. அதாவது நான் சொல்லி இருக்க மாட்டேன், ரூபாக்கா ரொம்ப எங்களை தாத்தி சொல்லிட்டாங்க. அதனால் கோச்சிக்க வேணாம், உங்களை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமீன், அல்லேலூயா. இந்த நாளிலே பேச வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அம்மாக்காக நாங்கள் மனதார நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் சபை சார்பாக, எல்ஷடாய் சபை சார்பாக உங்கள் யாருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கர்த்தர் தாமே கொடுப்பாராங்க என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன், அல்லேலூயா. தம்பி சொன்ன மாதிரி தான் நாம் இருக்கிறோன்னாக்கா முதல்ல எங்கள் அம்மா தான். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நான், என் தம்பி, என் தங்கச்சி. முதல்ல நான் தான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி என் கூட வந்தால், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா. பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணது எங்கள் அம்மாவும் எங்கள் தங்கச்சி தான் போய் பார்த்தாங்க. ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக முதல்ல நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட நேரத்தில் எங்கள் அம்மா ரொம்ப கண்ணீர் விடுவாங்க. அவ்வளோ துக்கம் நிறைஞ்ச என்னை நினச்சாலே அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும், எங்கள் 3 பேரை நினச்சாலே. அதனால் கூட எங்கள் அம்மாக்காக கூட நான் நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னோடய அம்மா கூட பிறந்த என் பெரியம்மா, சித்தி அவங்களாம் இருக்காங்க. எங்கள் மனைவியோடு பிறந்த அவங்க சித்தப்பா ஒய்ஃபுங்க. அந்த கல்யாணம் ஆன நேரத்தில் போனோம்னாக்கா அவ்வளோ பார்த்துப்பாங்க. இப்போ தான் நானுங்க பிள்ளைகள்லாம் பிறந்ததுனால எல்லாத்தையும் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கும் பிள்ளைகள் கல்யாணம் ஆச்சா, அதனால் அவங்க 3 சித்திங்களா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க எங்களை கல்யாணம் ஆன புதுசில். அதனால் கூட எங்கள் சின்ன மாமியர்களுக்காக கூட இந்த நாளில் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அவங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 19:14 கூட அந்த 2வது பாகத்தை மற்ற நான் எடுத்துக்கிறேன். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமீன், அல்லேலூயா. மனைவி அமைதியெல்லாம் ஆண்டவன் கொடுத்தவரும் என்று சொன்னது போல் எனக்கு மனைவி கொடுத்தது அவங்க கர்த்தருடைய ஈவு தான் சொல்ல முடியும். ஆமீன், அல்லேலூயா. 2020 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு. எனக்கு கால் உடைக்கப்பட்டது. அந்த 2 வருஷம் 20லேயும் பாதிப்பு. அதுக்கப்புறம் அந்த 2020 முடிஞ்சு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 21 பார்த்தீங்கன்னா ஐசப் காலி தான் போனேன். நான் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு லேடி பின்னாடி தட்டிட்டான். நான் கால் பேலன்ஸ் பண்ணாமல் உடஞ்ச காலை பேலன்ஸ் பண்ண பாருங்க, திருப்பி முட்டி டிஸ்லோக் ஆகிப்போச்சு. திருப்பி அந்த மறு வருஷம் ஒரு 6 மாதம் படுக்க. அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ சகிச்சு என்னை பராமரித்தது. அடிப்பட்ட புதுசில் எங்கள் அம்மா மடி மேலே போய் அன்றைக்கி தான் நான் குழந்தையாக 10 இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் ஒரு 35 வயசுக்கு அப்புறம் அவங்க மடி மேலே போய் நான் படுக்கிறேன். கால் வலி ரொம்ப தாங்க முடியலன்ட்டு. என் மனைவி கூட பார்த்தீங்கன்னா அந்த நாளில் அவள் எப்போல்லாம் எழுந்துக்கிறாலும் அந்த கால் மேலே கையை வச்சு எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாள். தூக்கம் சரியாக வராதுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு 1 hour 2 hour தான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மூச்சுன்னு இருப்பேன், பைபிள் படிக்கிறது, பாட்டு கேட்குறது, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அந்த 2 வருஷம் ஓடிந்து. ஆனால் எல்லாவற்றையும் சகிச்சு இது வரைக்கும் அவள் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு எப்படி பணிவிடை செய்தாலோ, எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, எங்கள் தம்பி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்படியே ரத்தத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு அவள் காரில் போகிறா. நானும் காரில் உட்கார்றேன். நான் கூட எனக்கு தொடர்றதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா மாமா என் தம்பியை அப்படி தான் கூடுவாள்.
மாமா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த லுங்கியை ரத்தத்தோடு அப்படியே தூக்கிட்டு போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் அவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சகித்து தன்மையால் இருக்கிறா எங்களோட. அது மாத்திரமில்ல, எங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்க. என்ன கூட கேட்க மாட்டான், உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு. எங்கள் அம்மாவை கேட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்த மெனு தான் எங்களுக்கே வரும். அதனால் கூட நாங்களும் கோச்சிக்க மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி அதே நீ செஞ்சு கொடு. அதுக்கப்புறம் வேலைக்கு இவ்வளோ தூரம் போகும்போது காலையில் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அப்போ காலையில் நைட்டு எல்லா வேலையும் ஸ்கூலுக்கும் போகிறா. இப்போ தான் ஒரு 5-10 வருஷம் முன்னாடி தான் போகிறா. அதுக்கு முன்னாடியே வீட்டிலே தான் இருந்தா. அப்போது சின்ன குழந்தையெல்லாம் கூட நான் அவங்களெல்லாம் கூட பார்த்துக்கிறது அவள் தான். நான் கூட க்ளீன் பண்ண மாட்டேன், ஆனால் அவள் தான் எல்லாத்தையும் பராமரிப்பா. அதுபோல் இந்த நாளையில் பலவீனமாக காணப்பட்டால் கூட அவள் அநேக சகிப்புத்தன்மை இருக்கிறது. அது மாத்திரமில்லை, எல்லாத்தையும் பொறுத்துட்டே போயிடுவாள். ஏன்னா ஒன்று திட்டா மட்டும் சாப்பிட மாட்டான், அது மட்டும் தான் அவளுக்கு ஒன்று தெரியும். மற்றபடிலாம் எதுத்தெல்லாம் பேசுகிறாலோ அதிகம் தான், கொஞ்சம் வார்த்தை கம்மி தான், ஆனால் சாப்பிட மாட்டா பாருங்கள். சரி, அதனால் எதாச்சும் ஒன்று அப்படியே கன்வின்ஸ் பண்ணி காலைல தான் அண்ணா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காலையில் திட்டம் சாயங்காலம் வந்தோன்னா காம்ப்ரமைசேஷன் ஆகிடும். அதே போல் தான் அங்கே நான் போயிட்டு நான் அங்கேருந்து ஃபோன் அடிப்பேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டான்வா. அதே போல் தான் இப்போதைக்கும் ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான் சொல்ல முடியும். ஆமீன், அல்லேலூயா. அதனால் கூட அவள் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் கூட காலையில் டிஃபன் செய்யலைன்னா கூட என்ன இருக்க கொடு, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்வா. ஏன்னா அதே கிருபை தான் இவங்க 3 பேருக்கும் வரணும்னு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிகிட்டே இருக்கிறேன். ஏன்னாக்கா அவளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ 3 பசங்க இருக்கான்ப்பா. அக்கா இப்போ சொல்லுவாங்க, எப்பா உனக்கு கல்யாணம் ஆகும்போது உன் ஒய்ஃபை பார்க்குறேன், பாவாடை சட்டைப்பா அப்படின்வா. ஆமாண்ணா, எனக்கு ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கேன் எனக்கும் அவளுக்கும். அதனால் கூட அப்பயே சொல்லுவாங்க, எப்போ உனக்கு சின்ன பொண்ணாக பார்த்து கட்டியிருப்பாம்மா. எல்லாம் எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நகை போடாத பொண்ணே வேணும்னாங்க. நான் பார்த்தேன் என் மனசுக்குள்ளே நான் நல்லா நகை போடணும், நான் நகை போட்டிருந்த ஆள். அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். அண்ணாக்கெல்லாம் கூட தெரியும். அப்போ இன்னொரு காரியம் ஒன்று முக்கியமாக சொல்லணும். சபை பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா பாஸ்ட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் எனக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டுங்க. சபைக்கு நாங்கள் போனோம், ஆனால் 3 மாதம் 3 திருவிருந்து எடுக்கணும். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒத்துக்கொள்ளணும். நாங்கள் வேறு எந்த ஊழியக்காரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமீன், அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் என்னோட வழிப்பில் அதாவது லைஃப்பில் அண்ணா கூட ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா எங்கள் அப்பா மேலே வச்சுருக்கிற பாசம். அதனால் எங்கள் குடும்பத்தில் அவங்க தனி ஒரு பாசம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அது சொல்லணுன்னா அவளுக்கு குறித்து எவ்வளோ சொல்லணும். அதனால் கூட ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நான் பாடி நான் கடந்து போகிறேன். எல்லாமே நீ தந்தது, 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 எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் இந்த மாதம் நம்ம அன்பின் விருந்து போடுறோம் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரரும் எவ்வளோ பலவீன சகோதரிலாம் கூட இருக்காங்க. ஆனால் அந்த பலவீனத்தில் கூட அவங்க காட்டிக்காத தங்களுடைய உழைப்பை அதில் செய்கிறாங்க. தேவன் எல்லாவற்றிற்கும் அவள் மேன்மேலும் அவங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அவங்க மெழுகுவர்த்தியாக இருந்து தங்களை தாங்களே பிரகாசிக்க செய்கிறாங்க. அதனால் கூட இன்னும் ஆயுசு நாளை கூட்டும்படியாக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்து இந்த வாய்ப்பினை கொடுத்த ஊழியக்காரருக்காக நான் திரும்ப கூட நன்றி செலுத்தி முடிக்கிறேன். ஆமென். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அவர் உற்சாகமாக வந்து 2 ஆதாம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் எத்தனை ஆதாம் அமைதியாக இருக்காங்கன்னு தெரில. அண்ணா சொன்னது உண்மை. எவ்வளோ சகோதரிகள் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கூட அவங்களோட குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க, சகிப்புத்தன்மை இல்லாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் கைத்தட்டலாமா? அல்லேலூயா.